வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இப்பள்ளியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் என்றும் நமக்கு துணையாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா நெருக்கடியான நேரங்களிலும் அவர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த அன்பு தேவனிடத்திலே நாம் அவருக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமலை இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மால் அன்றி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியாது. ஆகவே உமது இரக்கத்தின் செயல் எங்கள் இதயங்களை வழிநடத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 முடிய. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய், மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றிவிடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்து அறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும்.
ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 7. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். என்னை பீறி கிழித்து போடுவார்கள். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர், நீதி அருளும் கடவுள். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர், நீதி அருளும் கடவுள். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 வசனங்கள் 40 முதல் 53 வரை.
அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர், மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரைப் போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கோதேம், அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4ஆம் வாரத்தை முடிக்க இருக்கிறோம். கடந்த 4 வாரங்களாக நாம் தவக்காலத்திற்கான பல்வேறு விதமான முயற்சிகளை செய்திருக்கிறோம். ஜெபம் செய்திருக்கிறோம், நாம் நல்ல முயற்சிகள், நல்ல செயல்பாடுகளை செய்திருக்கிறோம், தவம் செய்திருக்கிறோம், நோன்பு இருந்திருக்கிறோம். இப்படி பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்திருக்கிறோம். இதன் வழியாக நமக்குள் ஒரு புதிய மாற்றத்தையும் நாம் பல நேரங்களிலே கண்டிருப்போம். நம்முடைய பங்குகளில் எல்லாம் அருள் தந்தையர்கள் தவக்கால தியானத்தை கொடுத்திருப்பார்கள். பல்வேறு விதமான முயற்சிகளை எல்லாம் பங்கு தந்தையர்கள் செய்து நாம் வாரம் வாரம் சிலுவை பாதையிலே பங்கெடுக்க வேண்டும், அல்லது தவ முயற்சிகள் செய்ய வேண்டும், வீடுகளில் நாம் பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். இதெல்லாம் வருடம் வருடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த தவக்காலம் செய்யக்கூடியதாக இருக்கிறது? என்னை நான் அறிந்து கடவுளை போற்றக்கூடியவனாக நான் இருக்கக்கூடியவனாக இருக்கிறேனா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இன்றைய வழிபாடு நம்மிடத்தில் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை நான் அறிந்து கடவுளை போற்றக்கூடியவனாக, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் கடவுளுக்கு உகந்த ஒரு செயல்பாடாக இருக்கிறதா, அல்லது கடவுளை போற்றுவதற்கான செயல்பாடுகளாக இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை இன்றைய வழிபாடு நம்மிடத்தில் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக நான் ஒரு மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அந்த மருத்துவமனையிலே ஒரு பெண்மணியை என்னிடத்தில் அழைத்து வந்திருந்தார்கள். அந்த பெண்மணி மிகவும் பார்ப்பதற்கு ஒரு கொடூரமான முகத்தை கொண்ட ஒரு பெண்மணியாக அவர் இருக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் அழகான பெண்மணி. ஆனால் அவருடைய அகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அகமும் புறமும் அந்த பெண்மணிக்கு தன்னுடைய முகத்தின் விகாரத்தை காட்டக்கூடியதாக இருந்தது. அந்த பெண்மணிக்கு மிகவும் சிறிய வயது, கல்யாணம் முடிந்து கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் தான் ஆகிறது. அவருடைய கணவர் அந்த பெண்மணியை அழைத்து வந்திருந்தார்கள். அப்போது அந்த பெண்மணியத்தில் பேசி கொண்டிருந்த போது அந்த பெண்மணி சொன்னது, என்னுடைய புகுந்த வீட்டிலே நான் சென்ற இடத்திலே என்னை யாரும் மதிப்பதில்லை, எனக்கு பல்வேறு விதமான துன்பங்களை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நான் வேலைக்கு சென்று கொண்டிருந்தேன், அந்த வேலையையும் என்னிடத்திலிருந்து நிறுத்திவிட்டார்கள். நான் இப்போ வீட்டிலே சும்மா இருந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வீட்டில் நான் சும்மா இருப்பது எனக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அந்த பெண்மணி பல்வேறு விதமான புலம்பல்களை புலம்பிக் கொண்டிருந்தார். அப்போ அந்த கணவரிடத்தில் கூப்பிட்டு கேட்டோம். அப்போது அந்த கணவர் சொன்னார், என்னுடைய தந்தைக்கு கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பாக ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது.
என்னுடைய தந்தையை கவனித்துக் கொள்வதற்காக என்னுடைய தாயார் என்னுடைய தந்தையை கவனித்து கொண்டிருக்கிறார். எனக்கு திருமணம் முடிந்து 2-3 மாதங்கள் தான் ஆகிறது. என்னுடைய பெண்மணி ஒரு ஆசிரியையாக ஒரு பள்ளியிலே பணி செய்து கொண்டிருந்தார். அப்படி பணி செய்து கொண்டிருக்க வேண்டாம், இப்போது வீட்டை கவனித்து கொள்ள வேண்டும். என்னுடைய தாய் தந்தையை பார்த்து கொண்டிருக்கிறார், எனவே வீட்டை பார்த்து கொள்வதற்கான நேரம் இல்லை, எனவே நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லி என்னுடைய தாய் என்னுடைய மனைவியிடத்தில் சொல்லியிருக்கிறார். இது அந்த பெண்மணிக்கு, என்னுடைய மனைவிக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. என்னுடைய வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள், என்னை மதிக்கவில்லை என்று சொல்லி என்னை பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாக்குகிறார்கள் என்று சொல்லி தனக்குள்ளே புலம்பிக் கொண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி அவருடைய கணவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். அப்போது நான் கேட்டேன், நீங்கள் என்ன பிரச்சனை என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள், ஏன் இதற்கான தீர்வை நீங்கள் கொண்டு வரவில்லை என்று சொல்லி கேட்டபோது என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை, நீங்கள் சொன்னதில்லையே ஒரு பதில் இருக்கிறது என்று சொல்லி சொன்னேன். என்ன என்று சொன்னபோது அவர் சொன்னார், உங்களுடைய மனைவியை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அவர்கள் வேலைக்கு செல்வது அவர்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் அவர்கள் வேலைக்கு செல்லட்டும். அந்த வேலைக்கு வருகிற அந்த பணத்தை வைத்து நீங்கள் ஒரு பணியாளை வைத்து வீட்டிலே வேலை செய்யலாமே, அப்படி செய்கிற போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் இருவர் சேர்ந்து அந்த கணவருக்கு சொல்லி கொண்டிருந்தோம். அப்போது அந்த பெண்மணி நேற்றுக்கு முந்தின தினம் வந்து எங்களை சந்தித்த போது மிகவும் தெளிவான ஒரு முகத்தோடு வந்து சந்திக்கக்கூடியவராக இருந்தார். அப்போது நாங்கள் மூவரும் கேட்டோம், என்ன எப்படி மாற்றம் என்று சொல்லி கேட்டபோது அந்த கணவர் சொன்னார், இப்போது என்னுடைய பெண்மணி பள்ளிக்கு வேலைக்கு செல்கிறார், அதனால் எந்த விதமான பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லை. அப்போதுதான் அந்த பெண்மணி சொன்னார், என்னுடைய உள்ளத்திலே பல்வேறு விதமான கேள்விகள் எழ ஆரம்பித்தது. பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில் எப்போதுமே ஒரு எதிர்மறையான பதிலாக இருக்கக்கூடியதாக இருந்தது. என்னை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள், இது என்னை வீட்டிலே இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய மாமியார் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாக நான் அவரை நேர்மறையாக பார்க்காமல் எதிர்மறையாக பார்க்கக்கூடியவராக இருந்தேன். இப்படி எதிர்மறையான சிந்தனைகள் என்னுடைய உள்ளத்தில் எழ எனக்கு யாரோ பின்னி சூழியம் வைத்து விட்டார்களோ என்கின்ற எண்ணம் எனக்குள் எழக்கூடியதாக இருந்தது. அதனால் நான் பித்து பிடிப்பது போல நான் தெரியக்கூடியவளாக இருந்தேன் என்று சொல்லி அந்த பெண்மணி தன்னை உணர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தால், அதனால் கடவுளை போற்றக்கூடியவராக இருந்தார். இதுதான் கடந்த வாரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை நான் இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இயேசு யார் என்கின்ற ஒரு கேள்வி இந்த பரிசேயர்களிடத்திலே, காவலர்களிடத்திலே, மக்களிடத்திலே எழக்கூடியதாக இருக்கிறது. இயேசு யார் என்கின்ற கேள்வி என்பதை விட ஒரு குழப்பம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. வரவிருக்கிற இறைவாக்கினர் உண்மையில் இவர்தானா என்று சொல்லி அந்த மக்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மெசியா இவரே என்று ஒரு கூட்டமும், மெசியா இல்லை என்று சொல்லி ஒரு கூட்டமும். காரணம், கலிலேயாவிலிருந்து தான் மெசியா வருவார், தாவீதின் மரபிலிருந்து தான் மெசியா வருவார், எனவே இயேசு மெசியாவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றெல்லாம் சொல்லி மக்கள் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பி அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களிலே கேள்வி என்பது நம்மை பிளவுபடுத்தக்கூடியதாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. கேள்விகள் பல நேரங்களிலே தெளிவை தரும். சாக்ரட்டிஸ் அதை தான் தன்னுடைய நூலிலே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய கேள்விகள் நமக்கு தெளிவை தரக்கூடியதாக இருக்கும். பல நேரங்களிலே கேள்விகள் தெளிவை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே கேள்விகள் நம்மை குழப்பத்திற்கு ஆளாக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், எதிர்மறையான சிந்தனைகள். நாம் தொடக்கத்தில் சொன்ன அந்த பெண்மணியின் நிகழ்வு, கேள்விகள் நம்மை குழப்பத்திற்கு ஆளாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் தான் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இங்கு இருக்கக்கூடிய யூதர்களும் காவலர்களும் சிக்கி தவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு யார் என்கின்ற ஒரு கேள்விக்கு அவர்கள் தங்களுக்குள் ஒரு குழப்பமான பதில்களை அவர்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் இயேசு மீது கொண்டிருந்த எதிர்மறையான கண்ணோட்டம். அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தின் வழியாக தான் அவர்கள் இயேசு யார் என்கின்ற கேள்விக்கு சரியான ஒரு தெளிவை பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. சார்லஸ் டிக்சன் என்று சொல்லப்படக்கூடிய உளவியலாளர் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நம்முடைய கேள்விகள் குழப்பத்தை உருவாக்குகிறது என்றால் காரணம், அந்த கேள்வி கேட்கக்கூடிய நபர் எதிர்மறையான சிந்தனைகளை தன்னுடைய உள்ளத்திலே நிறுத்தி இருக்கக்கூடியவராக இருக்கிறார். த நெகட்டிவிட்டி ஆஃப் திங்கிங் என்று சொல்வார்கள்.
அதுதான் சார்லஸ் டிக்சன் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே எதிர்மறையான சிந்தனைகள், நாம் ஒருவரை பற்றி கேள்வி கேட்கிறோம் என்றால் அவர் மீது எப்படிப்பட்ட கேள்வியை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த கேள்வி அந்த நபரை எதிர்மறையான சிந்தனைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறதா? ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு பிடிக்காத ஒரு நபர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். எனக்கு பிடிக்காத நபரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்றால், அந்த கேள்வி அந்த நபரை பற்றியதாக இருந்தால் அந்த எதிர்மறையான கேள்விகளுக்கான பதிலை நாமே வைத்திருப்போம். எதிர்மறையான பதில்கள், அந்த எதிர்மறையான பதில்கள் நம்மை ஒரு குழப்பத்திற்கு உள்ளாக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இயேசு தவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவை பற்றி நன்காக புரிந்து கொள்ளவில்லை. இயேசு செய்த அற்புதங்களை, அடையாளங்களை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு மீது ஒரு எதிர்மறையான சிந்தனையை இந்த காவலர்கள் கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தால், அதனால்தான் இந்த பரிசேயர்கள் காவலர்களை அனுப்பி இயேசுவை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காவலர்கள் இயேசுவை பிடித்து வரவில்லை. எனவே பரிசேயர்கள் அந்த காவலரிடத்தில் கேட்கிறார்கள், ஏன் இயேசுவை பிடித்து நீங்கள் கொண்டு வரவில்லை என்று சொல்லி கேட்டபோது, இவரை போல பேசிய ஒரு நபரை நாங்கள் இதுவரை கண்டதில்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பரிசேயர்கள், நீங்களும் மயங்கி விட்டீர்களா? இந்த மக்களைப் போல நீங்களும் மயங்கி விட்டீர்களா என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். காரணம், இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த யூதர்களும் இயேசுவை பற்றிய எதிர்மறையான சிந்தனைகளை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைய நற்செய்தி பகுதி, இன்றைய வாசகங்கள், இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடிய செய்தி, நாம் ஒரு நபரை பார்க்கிற போது அந்த நபரிடத்திலே எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டிருக்கக்கூடாது. எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டிருந்தோம் என்றால் நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் நமக்கு தெளிவை தராது, மாறாக குழப்பத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டை நம்முடைய லூக்கா நற்செய்தியாளர் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஊதாரி மைந்தனுடைய உவமை. ஊதாரி மைந்தனுடைய உவமையிலே இந்த சிறிய மகன் எல்லா சொற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய தந்தையிடத்திலே மீண்டும் வரக்கூடியவராக இருக்கிறார். மீண்டும் வருகிற போது தந்தை அந்த மகன் மீது கொண்ட அன்பினால், ஒரு நேர்மறையான சிந்தனையினால் அந்த மகனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் மூத்த மகன் தன் தம்பி மீது கொண்ட அன்பை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. காரணம், அந்த எதிர்மறையான சிந்தனை அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் அந்த உண்மையை நன்றாக வாசிக்கிறது நமக்கு தெரியும். அந்த மூத்த மகன் தன்னுடைய வீட்டிற்குள் செல்வதற்கு தயங்கக்கூடியவனாக இருக்கிறான். காரணம், தன்னுடைய தம்பி மீது அவன் கொண்டிருந்த அந்த எதிர்மறையான சிந்தனை அவனை இன்னும் குழப்பத்திற்கு ஆளாக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் என்னுடைய தந்தையோடு ஒன்றித்திருக்கக்கூடியவனாக இருக்கிறேனே, என்னுடைய தந்தையோடு நான் என்றும் ஒன்றித்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய தந்தை எனக்கு எதுவும் செய்யவில்லை. தம்பி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் விற்று அவன் ஊதாரியாக திரும்பி வீட்டிற்கு வந்திருக்கிறான். ஆனால் அவனை அரவணைத்துக் கொள்கிறாரே என்கின்ற ஒரு கேள்வி இந்த மூத்த மகனை தன்னுடைய வீட்டிற்குள் எடுத்துச் செல்வதற்கு தயங்கக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் தவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிறரை பற்றிய பார்வை எந்த அளவில் நம்மை பார்க்கக்கூடிய தூண்டக்கூடியதாக இருக்கிறது? நாம் எதிர்மறையான நோக்கத்தோடு ஒருவரை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அப்படி பார்க்கிற போது நம்முடைய கேள்விகள் பல நேரங்களிலே குழப்பத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது, என்றுமே தெளிவை தராது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கின்ற போது அந்த யூதர்களுக்கு, அந்த பரிசேயர்களுக்கு அவருடைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்கவே இல்லை. அவர்களுக்கான பதில் எதுவுமே கிடைக்கவில்லை. காரணம், அவருடைய கேள்விகள் ஒரு தெளிவை தரவில்லை, மாறாக அவர்களுக்கு குழப்பத்தை உருவாக்கியது. அந்த குழப்பம் அவர்களை இன்னும் பிரச்சனைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. என் உள்ளத்தில் நான் பிறரை பற்றிய பார்வையில் நேர்மறையான சிந்தனையை கொண்டிருக்கிறேனா? நான் நேர்மறையான சிந்தனைகளை கொண்டிருக்கிற போது அவரை நான் முழுமையாக அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். தாமஸ் அக்வினாஸ் தன்னுடைய நூலிலே அழகாக ஒரு நிகழ்வை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முறை அவர் ஒரு இல்லத்திற்கு செல்கிற போது அந்த இல்லத்தில் அவர் அழகாக அந்த மக்களோடு சேர்ந்து பேசி கொண்டிருக்கிற போது, அந்த இல்லத்தில் இருந்த 2-3 நபர்களோடு பேசி கொண்டிருந்த போது அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அன்பை நிறைவாக பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வார்த்தைகள் அன்பை வெளிப்படுத்துகிறது, ஆனால் உள்ளத்திலே பல்வேறு விதமான சிந்தனைகள் அவர்களுக்குள் எழக்கூடியதாக இருக்கிறது. இதை அறிந்து கொண்ட தாமஸ் அக்வினாஸ் அவளிடத்திலே கேட்கிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார். இவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். எப்படி என்று சொல்லி கேட்டபோது
அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அப்போது தாமஸ் அக்வினாஸ் அவரிடத்திலே சொல்கிறார், நீங்கள் உங்களை முழுமையாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்கிறீர்கள் என்று சொல்லி வெளி வார்த்தையில் சொல்லிக் கொள்கிறீர்கள், ஆனால் உங்களுக்குள் பகைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் ஒருவரை ஒருவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு பகையான உள்ளத்தோடு நீங்கள் உற்று நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி உற்று நோக்குகிற போது அந்த முழுமையான அன்பு வார்த்தையினால் வெளிப்படாது, உங்களுடைய செயல்பாடினால் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்று பல நேரங்களிலே நாம் ஒருவரோடு பழகுகிறோம் என்றால் அந்த ஒருவரோடு நாம் பழகுகிற போது நாம் நம்முடைய வார்த்தைகள் வழியாக பழகக்கூடியவர்களாக இருக்கிறோம். உள்ளார்ந்த விதத்தில் அவரை நேர்மறையான சிந்தனைகளோடு நாம் அணுகுவதற்கு தயாராக இல்லை. இந்த நாட்களிலே நாம் பார்க்கிற போது இந்த உலகத்தில் பல நேரங்களிலே நடிக்கக்கூடிய உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவதற்கு அல்லது ஒருவரை ஒருவர் அன்பு செய்கிறேன் என்று சொல்வதற்கெல்லாம் தங்களுக்கு காரணமாக காரியங்களை நகர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காக செயல்படக்கூடிய காரியங்களாக இன்றைய உலகங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்று நற்செய்தி பகுதியில் இயேசு அந்த மக்களிடத்தில் அவர்களை பார்த்து புரிந்து கொள்ளாத அந்த சூழ்நிலையை பார்த்து அவர்களுக்கு நிக்கோதேமும் அழகாக ஒரு பதிலை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் எப்போதும் என்ன சொல்கிறதோ ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று சொல்லி கேட்கக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் அவர் செய்கின்ற செயல்பாடுகளை கொண்டு நாம் தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த செயல்பாடுகள் உண்மையின் செயல்பாடுகளாக இருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், இந்த உலகத்திலே உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதை இந்த நிக்கோதேமு அழகாக புரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். இயேசுவோடு கொண்ட அந்த ஒரு உரையாடலின் வழியாக அவர் இயேசுவை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அதனால்தான் இந்த பரிசேயர்களும் இந்த காவலர்களும் எதிர்மறையான சிந்தனைகளை இயேசுவை பற்றி சொன்னபோது நிக்கோதேமு இல்லை என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். நாம் ஒருவரை பார்க்கிற போது நேர்மறையான சிந்தனைகளோடு அணுகக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அப்படி அணுகுகிற போது தான் நம்முடைய கேள்விகள் ஒரு தெளிவை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி கேள்விகள் தெளிவு தரவில்லை, குழப்பம் தருகிறது என்றால் நாம் பல நேரங்களிலே உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை நம்முள் தூக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் உளவியல் சார்ந்த பிரச்சனைகளில் நாம் சிக்கி தவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைய உலகத்திலே நாம் வாழ்கிற போது எல்லோரோடும் நேர்மறையான சிந்தனைகளில் பழகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தவக்காலத்திலே நாம் பல்வேறு விதமான முயற்சிகளை செய்கிறோம், தவ முயற்சிகளை செய்கிறோம். இந்த தவ முயற்சிகளிலே நாம் ஒருவரை நேர்மறையான சிந்தனைகளோடு நோக்குவதற்கான பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது மிகவும் கடினமான காரியம். ஆனால் இயேசு அதுதான் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒருவரை அணுகுகிற போது நேர்மறையான சிந்தனைகளோடு நாம் அணுகுகிற போது நம்முடைய வாழ்வு வெளிச்சம் பெறக்கூடியதாக இருக்கிறது. அந்த வாழ்வின் வழியாக நாம் நமக்குள் மாற்றத்தை, பிறரில் மாற்றத்தை காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி வாழ்கிற போது நம்மை முழுமையாக அறிந்து கொண்டு கடவுளை போற்றும் மக்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம்.
கட்டுக்கடங்காத எங்கள் விருப்பங்களை பக்கம் கனிவுடன் திருப்பி இக்காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ் ஒரு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தி அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகிற காலம் இதுவே. ஆகவே புனித வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் அனைவரும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி அறிக்கையிட்டு மகிழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே யோசன்னா, உன்னதங்களிலே யோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே யோசன்னா, உன்னதங்களிலே யோசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவல்லென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திடலும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திடலும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடலோ உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல்
உம்முடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களோடு பிரசன்னமாய் இருக்கிறீர், எப்போதும் நீர் எங்களோடு துணையாக வந்து கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நாங்களும் மத்தியிலே இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் வேதனைகளையும் அறிபவர், அவற்றையெல்லாம் நிறைவு செய்வீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை அண்டி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களிடம் புகலிடம், நீரே எங்கள் அரசராக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறீர். உம்முடைய கருணையினால், உம்முடைய நிறைவான வாழ்வாள் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இந்த பாடலோடு நாங்கள் உம்மை சேர்ந்து துதிக்கக்கூடியவர்களாக, எங்கள் நாவுகள் எல்லாம் உம்மை துதிக்க இந்த நேரத்திலே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகும் அப்பா. பிரசன்னமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதியும். நீரில்லாமல் நான்
இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பு தந்தையே, நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறீர். எனக்காக எங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்து உம்மையே கையளிப்பதற்கு, எங்களுடைய பாவங்களுக்காக உம்மையே கல்வாரி பலியாக எங்களை உம்மை மாற்றுவதற்கு நீர் நிறைவாக எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் பிரசன்னமாயிருக்கிறீர். அப்பா, நாங்கள் எத்தனை முறை உம்மை பிரிந்து சென்றாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கின்ற உடனிருப்பை என்னாலும் எங்களோடு தந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய புலம்பலிகளே நீர்தாமே மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறை வாழ்வுக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, சென்ற இடங்களில் எல்லாம் நீ நன்மை செய்யக்கூடியவராக, எங்கெல்லாம் சென்றீரோ அங்கெல்லாம் அவர்களை எல்லாம் தொட்டு அவர்களுக்கு நிறை வாழ்வை கொடுக்கும் மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக மாற்றி கொண்டிருக்கிறீரே, அந்த நிறை வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் எத்தனை முறை உம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி எங்களுக்கு அப்பாவாக அம்மாவாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே தொடர்ந்து பயணிப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எத்தனையோ காயங்களினால் மனவேதனைகளால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமை ஆறுதலாக தேற்றமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். நாங்கள் எத்தனை முறை உம்மையை பிரிந்து சென்றாலும் அத்தனை முறையும் நீர் எங்களை அரவணைக்கக்கூடிய தெய்வமாக எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு நீர்தாமை உம்முடைய நிறை வாழ்வை மகிழ்ச்சியின் பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும். ஆண்டவரே, இந்த உலகத்தை படைத்த போது நீ எல்லாவற்றையும் நன்மை என கண்டவர். அந்த நன்மையின் தனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா அன்று ஆபிரகாம் மோசே வழியாக நீர் அந்த இஸ்ராயேல் மக்களை நிறைவான வழிக்கு அழைத்து சென்றது போல இன்று எங்களை நீர் நிறைவான பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, மோசே இஸ்ராயேல் மக்களை அழைத்து சென்ற போது எல்லா விதமான வேதனைகளிலும் அவர்களுக்கு நீர்தாமே துணையாக இருந்து அவர்களுடைய வேதனைகளை எல்லாம் துடைத்து கண்ணீரை எல்லாம் போக்கி அவர்களை மகிழ்ச்சியின் கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றது போல எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிழ்ச்சியின் பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர்தாமே மன்னிக்கும் தெய்வம், நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கத்தை பொழியக்கூடிய தெய்வம், உம்முடைய அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரே. உம்முடைய அன்பின் அருளினால் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறீரே. இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரக்கூடிய மக்களாக உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரே குடும்பமாக அமர்ந்து இந்த நேரத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரே. நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எத்தனையோ தேவைகள் மத்தியிலே நாங்கள் உம்மை அண்டி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வரன் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் நிறைவை கண்டு அவர்கள் மகிழ்ச்சியின் பாதையில் செல்ல வேண்டும், நல்ல முறையில் திருமணம் நடந்து அவர்கள் நல்ல முறையில் வீட்டை கட்டி எழுப்பக்கூடிய பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பெற்றோர் ஒவ்வொருவரையும் பாருமப்பா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய ஆசீர்வாதத்தின் நிறைவை பிள்ளைகள் வழியாக அவர்கள் நிறைவை பெறக்கூடிய பெற்றோர்களாக அவர்களை வழிநடத்தும் அப்பா. ஆண்டவரே, வீட்டிலே மருத்துவமனையிலே எத்தனையோ நோயாளிகள் உடல்
கற்று அவர்களுக்கு நீர் உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக குணம் தருவீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பாருமப்பா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே நல்ல உடல் சுகத்தையும் உடல் பலத்தையும் தந்து, அன்று பேதுருவின் மாமியாரை நீர் தொட்டு அவருடைய காய்ச்சலை போக்கி அவர் உமக்கு பணிவிடை செய்தது போல உம்மால் குணமான ஒவ்வொருவரும் உமக்கு பணி செய்யக்கூடிய மக்களாக, உம்மை பின்பற்றக்கூடிய மக்களாக உருமாற்றி கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் பிரசன்னமாயிருக்கிறதே, எத்தனையோ சாப கேடனினால் அல்லது பாவ சுமையால் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமை அரவணைத்து தூக்கி எங்களுடைய சாபங்களை, எங்களுடைய வேதனைகளை, எங்களுடைய துன்பங்கள் அனைத்தையும் போக்கி நீர்தாமே மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வலிமையினால் எங்கள் குடும்பங்களிலே சிதறண்டு கிடக்கிற ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஒற்றுமையால் அரவணைத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும், எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும், உம்முடைய அன்பினால் நிரப்பி நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக, உம்மை பின்பற்றி வாழும் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவப்பா. உம்முடைய ஒளியை பெற்ற மக்களாக, உம்முடைய நிறைவை பெற்ற மக்களாக, உம்முடைய மீட்பை பெற்ற மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் என்றும் பயணிக்க எங்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் நீர்தாமே நிறைவான ஒரு வாழ்வை தாரும். எங்களோடு பிரசன்னமாயிருக்கிறவர் என்றும் எங்களோடு பிரசன்னமாயிருக்கிறீர். நாங்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் எங்களுக்கு உம்முடைய காவல் தூதர்கள் வழியாக உம்முடைய பாதுகாப்பையும் அரணையும் கோட்டையுமாக இருந்து எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக என்றும் பயணிக்கும் பிள்ளைகளாக நாங்கள் வளர எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும், அபிஷேகம் செய்யும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமருள் கொடைகள் எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவற்றின் செயலால் நாங்கள் உமக்கு முற்றிலும் ஏற்றவர்களாக திகழ நாங்கள் உம்மை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நேசரேயாவார்.
Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.